கள அரசியல் தெரிந்தவரா திரு விஜய் அவர்கள்? கள அரசியல் மட்டும் இல்லைங்க. இந்த நில அரசியல், மேல நடக்கக்கூடிய லாபி அரசியல், காலங்காலமா இருக்கிற வாரிசு அரசியல், மதவாத அரசியல், பிளவுவாத அரசியல், அவங்கள வெளியில எதிர்த்துக்கிட்டு சென்னையில மோடிக்கும் பயமில்ல, ஈடிக்கும் பயமில்லன்னு பேசி டெல்லியில போயிட்டு தெய்வமே இந்த கையை காலா நினைச்சுக்கிற தெய்வமேன்னு பேசுகிற சந்தர்ப்பவாத அரசியல்லாம் முன்கூட்டி கணிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதுரியசாலி எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி. இன்னைக்கு போய் நான் ஒரு பேனர் வைக்க முடியாது. இன்னைக்கு நான் ரோட்ல போயிட்டு ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியாதுங்க. ஆனா முக்கியமான எஸ்ஹெச் ஆக்கிரமித்து ரோட்ல தார் ரோட்ல சேர் போட்டு மேடை போட்டு திமுக கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் போன வாரம் ஒரு தொகுதியில பேச போறேங்க. உங்களுக்கு சேகுவரா தெரியும்ல, மலிவிலை சேகுவரா தெரியுமா? சேப்பாக்கத்தில் இருக்கிறாரு. மதிப்பிற்குரிய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுடைய தொகுதிக்குள்ளார ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு எங்க மாவட்ட செயலாளர், அவரும் ஒரு வழக்குரைஞர் தான், அவர் பட்டப்பாடு நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். என்னப்பா இவ்வளோ சிரமம் தராங்களே. இப்ப அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில போய் நாங்க ஏன் களமாடுறோம்னா, கள அரசியலை புரிந்து நன்கு தெரிந்த ஒரு வெற்றி தலைவர்ன்ற ஒரு தளபதின்ற ஒரு தலைமை இருக்கிறதால தான் நாங்கள் துணிஞ்சு போகிறோம். அவரு சொல்வார், நீங்கள் இதை பண்ணுங்க, இதை பண்ணும்போது இதை எதிர்ப்பு வரும், பார்த்துக்கலாம், நான் பார்க்காத விமர்சனமா, நான் பார்க்காததுன்னு சொல்லுவார். அவர் கீழே இருக்கக்கூடிய அந்த அவர் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து எல்லாருமே செல்ஃப்லெஸ் கேரக்டர். அத்தனை பேரும் அவருடைய இலக்கை அடைவதற்காக அந்த கல அரசியலை தெரிந்து தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அவர் மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வோடு அவர் இருக்கிறாரு. அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண, பீலிட்டில் பண்ண மற்றவர்களுக்கு தான் அவரை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க.